முடியவில்லை. ஆமாமா. மலையில உடைத்தாலும் உடைக்க முடியவில்லை. சரி. மாலையும் வாடவில்லையே, என்ன ஆச்சரியமா இருக்கும். ஐயோ சாதி. பையரவம் அணிந்த சிவன் அந்த பரமனில் சோதனையோ. பிரம்மதேவன் அமைத்தானோ என் தலையில். அமைத்தானோ என் தலையில் சிவன் செயல் இதுவோவென்று நான் தெம்பிய புலம்பலானே. நான் என்னவென்று சொல்வேன். இதுக்கு நான் என்ன செய்வேன். ஐயோ தெய்வமே ஈசா கைலாயநாதா, இதுவும் ஒரு சோதனையா எனக்கு. கலையாத குங்குமம், அறாத தாலி, வாடாத மாலை, கிழியாத கூரை, உடையாத வழியில் போட்டுவிட்டு சண்டால பாவி போய்விட்டாரே. அப்படியே போட்டது அவன் உண்மையா இருந்தால் அந்த கழுவரை ஏறி இறங்குவாரா, எனக்கு சுகமோகத்தை கொடுப்பாரா? ஈசா ஈசானே கையிலை அங்க தலைய பெருமன் திட்டப்படியோ ஈசானிய கையிலை கையிலை. ஐயோ ஈசா, சின்ன வயது முதல் இந்நாள் வரையில் சிவபெருமானை பூசித்துக் கொண்டிருந்தேனே, அதற்கு பரிசாக இப்படித்தான் என்னை விதித்தாயா? அந்த கழுமரம் ஏறி இறங்குவானா, அவன் இறந்து விடுவாரே. எப்படி ஐயா எனக்கு சுகபோகத்தை குடிப்பா? என் தாய் தந்தை எனக்கு தெரிந்தா அங்க என்ன நடக்குமோ, என்ன நினைப்பார்களோ யாருக்கும் தெரியாமல், நாட்டு மன்னருக்கு தெரியாமல், நமக்கு தெரியாமல் திருமணம் செய்து விட்டாலே ஆரியமாலை என்று என்னால் இந்த ஊர் உலகத்திற்கு கெட்ட பேர் வருமே. என்ன போல பெண்கள்
இந்த உலகத்தில் அது மாதிரி செய்தா உலகத்தில் உள்ள பெற்ற அந்த பெண்ணை பெற்ற தாய்மாரெல்லாம் என்ன நினைப்பார்கள்? ஐயோ ஈசா ஈசா, நீ ஏதோ ஒன்றுக்கும் சஞ்சலப்பட வேண்டாம். இது யாரோ விருப்பப்பட்டு உன் மீது ஆசைப்பட்டு செய்த வேலை. அம்மா, இது யாரும் எடுத்து விருப்பப்பட்டு செய்தவர்கள். ஆமா, என்னை திருக்கல்யாணம் எவன் ஒருவன் செய்கின்றானோ ஆமா, அவன் இந்த கழுமரம் ஏறி இறங்கினால்தான் கண்டிப்பாக அவனுக்கு குடும்பம் செய்ய முடியும், அவனோடு சுகபோகத்தை கொடுக்க முடியும் விதிச்சாரம் இருக்கிறது. கண்டிப்பாக அவன் இருந்த என்னால் அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டார். ஆமா, நான் விதவி கோலம் ஆகி விடுவேனே. அம்மா, இதற்கு என்ன செய்வது? என் தாய் தந்தருக்கு தெரிந்தால் என்ன நினைப்பார்கள்? விதி வழியதாகிவிடும். அம்மா, நம்ம கையில எதுவும் கிடையாது. கடவுள் என்னது என்று எழுதி அனுப்பின எழுத்து யாராலும் எழுத்து அடித்து எழுத முடியாது. அது சரி. அதனால் நடப்பது நடந்தே ஆக வேண்டும். புரியுதா? நடந்தது பட்டே ஆக வேண்டும். நம்ம கையில என்ன இருப்பது இனிமேல்? புரியுதா? யாரு அப்பாவா? ஐயா ஐயா ஐயா, எனக்கு திருமணம் நடந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிந்தா ஏதாவது தவறா நினைப்பார்களோ? நமக்கு தெரியாமல் திருமணம் செய்து விட்டாவே ஆரியமாலா என்று தவறா நினைக்கிறார்கள். அதனால நீங்கள் சென்று ஆரியமாலா பார்க்க வேண்டும். அப்படி எங்க அப்பாவை அம்மாவை கூட்டிட்டு ஓடு ஓடு சீக்கிரம். அமைச்சரே, என் மகள் கன்னியாபனம் கட்டி 48 நாள் நிறைவடைந்து விட்டது. மகள் எங்கே? மகளை பார்க்க வேண்டும். அப்பா மனக்கோலத்தோட இருக்கிற என்னம்மா? அப்பா, என்னப்பா? நான் மோசம் போனேனே, எனது தந்தை எனது தாயே, நான் மோசம் போனேனே. என் மீதில் எந்த குற்றமும் இல்லை அப்பா. நாம் கன்னிகை மடத்தில் வசித்துக் கொண்டிருக்க நேரத்தில் யாரோ ஒரு செட்டியார் வளையல் போடுறேன்னு சொல்லி வந்தான். அவன் வந்தவன் வளையல் போட்டான், எப்படி உறங்கினேன்னு தெரியாது. அந்த நேரத்தில் உடையாத வடையிலும் கரையாத குங்குமமும் அறாத தாலியும் வாடாத மாலையும் கிளியாத குறையும் எனக்கு அணிவித்து விட்டு போய்விட்டானப்பா. யாரோ ஒருவன் வந்து தெரியாமல் நம் மகள் கழுத்திலே தாலி இருக்கின்றான். அமைச்சர்களே, என் மகள் ஜாதகப்படி என் மகளுக்கு எவன் ஒருவன் தெரியாத தாலி கட்டினானோ அவனை பிடித்து கொண்டு வந்து நம் நாட்டை எல்லை விட்டு வெளியே போயிருக்க முடியாது. அவனை கொண்டு வந்து அதோ ஆணி கழுமரத்தில் ஏற்றுங்கள். ஆணி கழுமரம் ஏறி உயிரோடு இறங்கினால் மீண்டும் அவனுக்கு என் மகளோடு சுகபோக வாழ்க்கை, இல்லை என்றால் விதிப்படி மரணம் அடையட்டும். அதனால் அவன் எங்கிருந்தாலும் பிடித்துக் கொண்டு வந்து அந்த ஆணி கழுமரத்தில் ஏற்றுங்கள். இது இந்த அரச கட்டளை. இதோ இதோ கொண்டு வந்து சேர்க்கிறேன். பட்டாரம் அடிப்போம். அரசாங்க உத்தரவு பேமானி. அரசாங்க உத்தரவுனா யாரும் எத்தனை குடும்பம் நல்லா இருக்கு. ஆமாண்டா, சண்டியில நேத்தாட சொன்னாங்க இவரு தாலி எடுத்து பேமானிப்பா. உங்க அரசர் யார பிடிச்சிட்டு சொன்னாலும் அவங்களே பிடிச்ச சிவனே உங்களாலதான் எனக்கு சந்தேகம். ஒன்னதான் பிடிச்சு போய் வலையில் விக்கிறவங்க கையில பைய எல்லாம் இருக்குல்ல, பசங்களை போட்டு உங்களை கொண்டு போய் கருமரத்துல ஏத்தாத உரத்துல உங்களால சந்தேகம். அவனை பிடி போ.
போட கரும்பு அந்த பொண்ணுக்கு வலது போட்டானா பொட்டு வச்சு இவனா உண்மையை சொல்றீங்களா உங்களை விட்டுடுவான் இல்லன்னா இவனை தவிர வேற யாரும் நம்ம நாட்டுல அயல் நாட்டுக்காரர்களே கிடையாது. தாலி கட்டணும் இப்ப காட்டு. சரி தாலி கட்டியது யார்? மனிதரை சக்தியாக வந்து தாலி கட்டிய ஆள் நான் தான். பாவி, உனக்கு போதாத காலம். உன் தொழிலாளர்களுக்கு பேர் சொல்ல பிள்ளை இல்லாமல் என் மகளுடைய விதி என்று எப்படி தெரியுமா? என் மகள் நாட்டிலே பிறக்கும் போது என்ன விதி? என் மகள் நாட்டிலே பிறக்கும் போது ஆணி கழுமரம் சுடு நாட்டிலே பிறந்தது. அது என் மகள் வளர ஆணி கழுமரம் வானத்தளவு வளர்ந்திருக்கிறது. அந்த ஆணி கழுமரத்திலே ஆயிரம் விச ஜந்துக்களும் கொடிய மிருகங்களும் பேய்களும் பூதங்களும் உயிரை குடிக்கக்கூடிய ரத்த காட்டேரிகளும் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த மரம் முளைத்த நாளில் இருந்து வண்ணத்தம்மன் காளி அதன் அருகாமையிலே காவல் இருந்து கொண்டிருக்கிறது. எவன் ஒருவன் சென்றாலும் அவனை அப்படியே எடுத்து விழுங்கிவிடும். அப்பேற்பட்ட கொடிய ஆபத்து இருக்கிறது. அந்த மரத்தில் எவன் ஒருவன் ஏறி இறங்குகிறானோ அவன் தான் என் மகளுக்கு செய்ததால். அதனால் நீ அந்த கழுமரத்தில் ஏற கடவுது. ஏறி நீ முழுசாக திரும்பி வந்தால் என் மகளோடு நீ வாழ்க்கை செய்யலாம். இல்லை என்றால் உன் விதிப்பயன் கழுமரத்துக்கு இரையாகட்டும். விதி பயனோ தந்தையாரே சாபம் ஏத்தியாய் கல்வினிலே நேரமோ வந்ததம்மா. பாதம் போட்டி மகனையே ரச்சித்து பாதம் போட்டி மகனையே ரச்சித்து அந்தமாயிருந்தேயானால் கல்வி நேர்த்தியாய் கல்வி ஏற காலத்திலே தந்தை சாபம் கொடுத்தவாறு நீ உன் அண்ணனாகிய கோபாலக்கண்ணனிடம் சென்று அழியாத குங்குமம், அறாத தாலி, கிழியாத கூரை, உடையாத வளையல், வாடாத மாலை வாங்கி வர சொன்னேன் அம்மா. அப்படி வாங்கி வந்து ஆரிய மாலையை எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும் மனதிலே எண்ணி வளையலை செட்டியாக உருவத்தை மாற்றி ஆரிய மாலவை திருமணம் செய்துட்டேன் அம்மா. ஆரிய மாலவை திருமணம் செய்த உடனே அவர் தந்தையிட்ட கட்டளைப்படி காவலாளை விட்டு சுடுகாட்டி இருக்கக்கூடிய ஆணி கருமத்தில் யார சொல்லி கட்டளையிட்டாரு அம்மா. கண்ணே, இது விதிப்பயணம் நடந்தே தீர வேண்டும். நான் மரியாதை பெற்று அடைக்கிறேன். அது கழுவு மரத்து அடியிலே சென்று
அது ஒரு வண்ணத்தம்மன் காளி என்ன அக்கா இருக்கின்றார். அவர் காலிலே பணிவாக வீழ்ந்து எப்படியாவது துணையாக இருக்கின்றேன். நான் மட்டுமில்லை, ஐயனார் அப்பன் வருகிறான். சரி, இன்னும் அந்த வண்ணத்தம்மன் காளியை மனசை மாற்றி எப்படியாவது ஏற வேண்டும். அப்படியே செல்லலாம். ஆகட்டும் ஆகட்டும். துணையாக ஐயனார் அழைக்க வேண்டும். இது அழைக்கின்றேன். யாருக்கு அழைத்தேன் என்று ஐயனார் அழைத்துக் கொண்டு இப்படியாக மாரியம்மன் ஐயனார் அழைக்க கோபத்துல ஒரு காலை கழிச்சு மரத்துல ஓடி வருவாங்க. எங்க போதான் இருக்கும், சுடு சுட இருக்கும். ஒன்னும் போயிட்டே தெரியல. ஒண்ணு பண்ண குஞ்சா இருக்கிற நான் என்ன குஞ்சா கேக்குறேன். இந்த சபை இருக்கே சபை, இது எப்பேற்பட்ட சபை? ராஜ்மராஜபுரி சபை. இந்த சபை வந்து ஆளை பார்த்தா ஒண்ணு போய் நீங்க யாரு, என்ன ஊரு, உன் பேரு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லி யாரு ரெண்டு பேரும் ஆம்பளை பேரை சொல்றோம். ஆம்பளைக்கு போறதுனா எப்படி? அந்த அரிக்கும் அரணுக்கும் பிறந்தவன் என் அரிகரன் ஐயனாரப்பன். யாரு ஏமாத்து பாக்குறேன்? என்னடா ஆம்பளை என்னடா ரெண்டு பேரும் கோயில் பிறகாது, மூலதான் பிறப்படும். அது எப்படி தெரியுமா? ஏற்கனவே காலத்திலே பத்மாசுரனாகப்பட்டவன் பரமக்கடலை நோக்கி அரிதாகி தவத்துச்சு. பார்த்தா பரமக்கடலை அவன் தவத்தை நிறுத்தி வேண்டிய வரத்துக்கு அப்படி என்று தெரிவித்தான். தெரிவித்த உடனே பத்மாசுரனோ மூர்க்க குணமுடையவன் பார்த்தான். பரமக்கடவுளே, நான் எவன் சிரசில் கை வைக்கின்றோனோ, இந்த வலது கருத்து வைக்கின்றோனோ அவன் பத்மமாக சண்டை செய்யக்கூடாது. கை வச்ச உடனே பத்தி எரிந்து விடுவோம். அப்பேற்பட்ட வரத்து கேட்டான். பார்த்தார் பரமக்கடவுள். அப்பேற்பட்ட வரத்து கொடுத்து பார்த்தா பத்மாசுரம். இப்பேற்பட்ட வரத்தை சோதிக்க வேண்டுமானால் இந்த மாநில ஜென்ம யாரும் ஒத்துக்குவானா? இந்த பாராய்க்கு பிரபஞ்சத்தில் இது யார் இடத்துல சோதிப்பது? முதலாக வரம் கொடுத்தாம்பா இந்த பரமன். இந்த பரமன் சோதிக்க உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா அப்படின்னு எங்க அப்பா மேல கைய வைக்க போறான்.
பரமக்கடல் மீது துரத்துற கை வைக்க பார்த்தா அது ஆலங்காடு திருவேல காட்டுக்குள் நுழைந்து விட்டான். அந்த பத்மாசுர பார்த்தானா விட்டானா இவனு போய் அந்த காட்டுக்குள் நுழைந்து விட்டான். பார்த்தா எங்க அப்பா இருக்கிற ஒரு ஹைவேல காயாக உருவத்தை மாத்தி விட்டான். இவ பார்த்தா எப்படியா இருந்தாலும் விடக்கூடாது அப்படி என்று ஒரு செம்மறி ஆடாக ஒரு ஆட்டுக்கிடாவாக உருவத்தை எடுத்து பூரா ஐவேல காய் திணிடே வந்தான். பார்த்தார் பரமக்கடல் இதுக்கு மேல நம்மளை விட்டு வைக்க மாட்டான் போல தெரியும் அப்படி என்று அதுவும் மைத்துனா விலகி வரக்கூடிய கோபால கண்ணனை தோத்திரம் செய்தார். அப்ப அந்த நேரத்தில் கோபால கண்ணன் பார்த்தார் இந்த அரக்கெல்லாம் முட்டாள் புத்தி உடையவன் ஒரு பெண்ணை கண்டவுடனே பார்த்தார் பரமக்கடல் ஒரு மோகினி உருவத்தை எடுத்து நேரா சென்று பத்மாசுரன் அருகாமையில் நின்றார். அருகாமையில் நின்ற உடனே அந்த பரமக்கடவுளை பார்த்து பரமக்கடவுளை மறந்து அந்த மோகினி மீது ஆசை வந்து விட்டு அப்படி ஆசை வந்தவுடனே பார்த்தா நீ எதை சொன்னாலும் கேட்கிறேன் அப்படி என்று அந்த மோகினி இடத்துல பார்த்து தெரிவித்தான். தெரிவித்த உடனே பத்மாசுரா நீ வெகு நாள் காலமாக பரமனைக்கு ஒரு தபம் செய்திருக்கிறார். உடம்புல ஒரே துர்நாற்றம் வீசுகின்றது. இதெல்லாம் பண்ணிருக்குது ஒரே துர்நாற்றமா இருக்கு. எங்கேயாவது சென்று ஜலம் இருந்தால் ஜலத்திலே நீராடி விட்டு வந்தால் நான் உன்னை சேர்கின்றேன் அப்படி தெரிவித்த உடனே பார்த்தால் பத்மாசுரன் இந்த 14 உலகத்திலே இந்த உலகத்தையே சுத்தி வரான். சுத்தி வந்து பார்த்தார் பரமை யாரு அது வைகுந்த வாசல் நாராயணமூர்த்தி. பார்த்த உடனே அவங்க தங்கை கங்கா தேவி இருக்குவா கங்கா இந்த பூலோகத்திலே பத்மாசுரன் கண்ணுக்கு ஒரு சொட்டு ஜலம் கூட தெரியும் அப்படி தெரிவித்து கிடுகுன்னு ஓடலாம். பத்மாசுரன் மீண்டு வந்தா அதாவது நான் சனத்திலே நீராடி விட்டு அப்படி என்று போய் தெரிவித்து விட்டான். அந்த மோகினியான ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் பார்த்தா இந்த பாராகி பிரபஞ்சத்திலே ஏதாவது ஜனலாட்டும் போது ஆட்டுக்கொள்ள முடியும் மாட்டுக்கொள்ள முடியும் ஒரு சொட்டு தண்ணி இருக்கும் அதை தொட்டு தலைமையில வச்சுவா அந்த தோசை திருட்டும் அப்படி தெரிவித்து நான் உன்னை சேர்றேன். கிழக்கு பார்த்தேன் பத்மாசுரன் நேரா போனாம ஒரு ஆட்டுக்கொள்ளும்படியில பார்த்தான் ஒரு சொட்டு ஜலம் தொட்டா தலைமையில வச்சா நாளே வாங்கின வர எப்படி அப்படி தொட்டு தானாக எடுத்து விடு. பார்த்தா பரமக்கடவுள் முன்பாக கோபால கண்ணன் அப்படி கூட்டாரு பாரு. ஏதோ பத்மாசுரன் மைத்துன குரு எடுத்து வந்திருக்கிறான் போல இது நம்மள விடமாட்டான் போல இது. நீ என் மைத்துனம் கிடையாது நீ பத்மாசுரன் அப்படி தெரிவித்து கிடையாது. நான் மோகினி உருவம் எடுத்து அந்த பத்மாசுரனை மடித்து விட்டு அப்படி தெரிவித்து அப்படியானா அந்த மோகினி உருவத்தை முன்னாடி காட்டு அப்பதான் நான் நம்புவேன். அப்படி தெரிவித்த தெரிவித்து பரமகடல் பாருங்க வைகுந்த வாசம் பார்த்தா நாராயணமூர்த்தி ஏதாவது விவரம் நேர்ந்து விடும் சொல்வதை கேள் அப்படி சொன்னார். கேட்டாரா பரமன் கேட்கவில்லை. மீண்டும் அந்த மோகினி உருவத்தை எடுத்த உடனே அந்த பரம கடவுளுக்கு அதோ காமமானது பீரிட்டு விந்தானது கணிதமாகிவிட்டது. கணிதமான உடனே பரமனுடைய விந்து இந்த பூமியிலே விந்தால் இந்த பூமி அழிந்து விடும். ஆகாயம் பார்த்தால் பத்தி எரிந்து விடும். பார்த்தால் நாராயணமூர்த்தி கீழே கையை தாங்க இந்த பரமக்கடவுள் மேலே மூட அந்த கையிலே உருண்டு பெருண்டு அந்த கையிலே உருவான அப்படி இருந்தா சரி. இப்ப என்ன செய்ய எதுக்கு வந்து சொல்லுவோம் சொல்லு ஐயனப்பா அம்மா சுகமத்தோடு வாழ்ந்திருப்பது என்று உன்னை எதற்கு அழைத்தது தெரியுமா? எதற்காக? அதோ
உனது தம்பி அவ காசுமுத்து இதோ கழுவுமறையை ஏறப்போகிறான். முத்து கழுவுமறை ஏற போகிறோம். ஆமா, அண்ணனுக்கு துணையாக நம்ம எல்லாம் செல்ல வேண்டும். அடியிலே சென்று நம்ம உறுதுணையாக உற்சாகத்தை கொடுத்தால் கண்டிப்பாக ஏறி விடுவான். சரி, அப்படியே ஆகட்டும். ஆனால் அம்மா அண்ணே, இருந்தாலும் அந்த கழுவரத்துக்கு காவலாக இருக்கக்கூடிய வண்ணத்தமகாலியிடம் பணிவாக உத்தரவு பெறுவது. நீ சென்று பணிவா. அம்மா வணக்கம். வணக்கம் காளியாரே. உன்னுடைய பாதத்திற்கு உன் மகனாக விளங்கக்கூடிய காத்தமுத்து ஒரு கோடி வணக்கம். நல்லா தேடி வந்த காரணம் என்னவென்றால் இது ஆதி கழுவரத்துக்கு காவலாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஏற்கனவே என் தந்தை கொடுத்த சாபத்தின்படி அந்த கழுவரத்தில் ஏறி இறங்க வேண்டும் என்று விதிப்பயன். ஆகையினால் உங்கள் உத்தரவு இருந்தால் அந்த கழுமரத்தில் ஏறி இறங்கினது அருகாமையில் அமர்ந்து உன் மகனாகிய காத்தமுத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நீங்கள் தான் எப்படி ஆகிலும் எனக்கு காத்து ரசிக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கின்றான். கழுமரத்தில் அருகில் செல்லலாமா? ஆகட்டும், இப்போ காத்துறாயா கழுமறை ஏற போகிறார்.